அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு கடிதத்திற்கான செலவு 2 ரூபாய் எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேருக்கு கடிதம் அனுப்புனாங்க, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குமார் எத்தனை பேருக்கு கடிதம் அனுப்புனார்? 4 பேருக்கு. அடுத்தது இந்த 4 பேர் அடுத்த 4 பேருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? கடிதம் அனுப்பியிருப்பாங்க. அடுத்ததாக 4ன்றது 4 கியூபு. ஓகேங்களா? இப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ போய் முடியுங்க? 8 நிலை கழிச்சு தான். அதாவது 8வது நிலையோட இந்த செயல்முறை என்னது தொடரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னாவது உறுப்பு என்னதுங்க? டேர்ம் 8வது உறுப்பு. ஓகேங்களா? இது புரியுதா? ஸோ இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூடுதல். அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என்னுனா இங்கே என்னன்றது என்னது? 8. ஓகேங்களா? ஏன்றது என்னது? முதல் உறுப்பு 4. அடுத்தது என்ன தேவை? ஆர் தேவை. ஆருக்கான ஃபார்முலா T2/T1. T2ன்றது 4 ஸ்கொயர் பை 4. ஒரு நாளுக்கு ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ டீன்றது ஆறுன்றது என்னது? பொது விகிதம் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? Sn ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n -1 பை R -1. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஏன்றது என்னது? 4. R பவர் n. R 4 கண்டுபிடிச்சிருக்கோம். n 8 -1 பை 4 -1. ஓகேங்களா? அடுத்தது இதை அப்படியே சுருக்கி எழுத போகிறோம். 4 8 தடவை பெருக்கிறோம். 4 8 தடவை பெருக்கிறோம். அப்போ 8 தடவை பெருக்குனா நமக்கு என்ன வரும் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,536 வருது. ஓகேங்களா? 4ஐ 8 தடவை பெருக்குனா என்ன வரும்? 65,536. ஓகேங்களா? அதில் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? -1 பை 4 -1. இப்போ 65,536ல் 1 போயிடுச்சுன்னா 65,535 பை 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 3ஆல் வகுக்க போகிறேன். ஈர்மூன் 6, ஓர்மூன் 3, மீதி 2, 8 3 24, மீதி 1, ஐமூன் 12, மீதி 1, சாரி 4 12, மீதி 1, ஐமூன் 5. அப்போ 4 × 21,845. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். 4ஆல் பெருக்கிறோம். 4ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 5 20க்கு 0, மீதி 2, 4 16, 16 2 18க்கு 8, மீதி 1, 4 8 32, 32 1 33க்கு 3, மீதி 1, ஒரு நாள் 4, 4 1 5. ஓகேங்களா? 4 2 8. இப்போ இதனுடைய கூடுதல் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 87,380. இப்போ நமக்கு கூடுதலாக கேட்டிருக்காங்க? கிடையாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த செலவு. அப்போது ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் எவ்வளோ? 2. இப்போ மொத்தம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருப்பாங்க? 87,380. சரிங்களா?
இப்போ இதை நம்ம எதால் பெருக்க போகிறோம்? 2ஆல் பெருக்கிறோம். 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? மொத்த செலவு கிடைக்கும். 0 2 0, 8 2 16க்கு 6, மீதி 1, 2 6, 6 1 7, 7 2 14க்கு 4, மீதி 1, 8 2 16 1 17. ஓகேங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்கு பாருங்கள், 1,74,760 ரூபா. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.